என்ன சொன்னா என்னடா பண்ணிருக்கீங்க வீட்டை கிளீன் பண்ணிக்கலாம்ல இது கிளீன் பண்றதா இது கிளீன் பண்றதா ஏய் ஒன்னு ஒரு ஆட்டங்க லாஸ்ட் ஆட்ட முடிய போய் லாஸ்ட் ஆட்ட போடு கிலோ சரி ஏய் 10 நிமிஷம் போயிட்டு டீ சாப்பிடுவேன் அதுதான் முடிச்சுட்டு வந்து இங்கிட்டு முடிச்சு இதை எடுத்து இங்கிட்டு மாற்றிருக்கேன் சரி மாற்றி போயிட்டு வந்து சரி போயிட்டு வரவங்கள முடிச்சிருக்கணும் சரி முடிச்சு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் அதை செய்யுது சரி நல்லா விளாண்டுங்க இந்த ஆள் வேலை அதை தூக்கு இதை தூக்கு அவன் இதை இல்லை அப்படியா திருவைக்கு போடுறா அதெல்லாம் என்னடா பண்ணேன் நல்லா விளாடுங்க சும்மா ஏன்டா அந்த மாதிரி கட்டுப்பிடி விளைக்கலாம் நீ கூட்டி வர என்ன பண்ணுறா எல்லாம் கூட்டி வர புறா கடுப்பு என்னடா அது பார்க்கறதுக்கு பொண்ணு காசு வாடகையா ஏதோ அறந்துருக்கா ஏய் வாடா தாயி காசா போன்றா இப்போதான் ஏய் இது ஏதோ தங்க காசு இந்த இடத்துல ஏதோ தங்க காசு இருக்குன்னு நினைக்கிறேன்டா மேப்லாம் போட்டு வச்சிருக்கேன் தங்க காசு நினைக்கிறேன் பேசுறேன் தங்க காசு அந்த இடத்துல இருக்கு எழுதி சொன்னாங்க மேப் போட்டு என்ன பண்ணுவோம் யாருக்கும் தெரியாம காலையில் வெள்ளை இருந்துச்சு யாருக்கு தெரியாம நீட்டாக போய் போகுது இதெல்லாம் போயிடா திருப்பி போடுங்க தெரியாம போயிட்டு காலை யாருக்கும் சொல்லாங்க மெயினா அவருக்கு அவர் தூங்க தெரியாம மாதிரி நம்ம எல்லாம் நைஸா போயிட்டு நைஸா முடிச்சு யாருக்கும் சொல்லாம காலை காலை எழுதி சும்மா போய் கொடுத்து அடிச்சுட்டு ஓகேவா இந்த மேட்டரை பத்தி இந்த பிரச்சனை இல்லை காலையில போறோம் தோன்றோம் எழுதுறோம் பேக்ல போண்டா நீ வாட்டு லூஸ் தானே பஸ் ஆயிடுச்சு நான் நேரம் நடந்து போறேன் நான் வரமா வாங்க கேமரா போண்டா டேய் போண்டா ஏய் இந்த சைடு கிடையாது அந்த சைடு வாங்க போணும் வாங்க என்னடா ஆளுக்கு ஒரு திசை கூட்டி போறீங்க ஒரு பக்கம் போடா இந்த சைடு தான் போறோம் இந்த சைடு போணுமா வா இருக்குடா இங்கிட்டு போண்டா டேய் இந்த பாதையில போங்கடா ஐயோ நீ நம்பி கூட வந்ததுக்கு முள்ளுக்குள்ளலாம் குட்டி வரீங்கடா ஆளு தெரிஞ்சவன் நீ தான் போற முன்னாடி ஆளு தெரிஞ்ச ரூட் மேப் கையில பார்த்துட்டே போ இந்த பாதை தானே கரெக்டா வந்திருக்கோமா கரெக்டா தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்
டேய் இந்த பாதையில இருந்தே நினைக்கிறேன் நானு. டேய் இது ஏற்கனவே நம்ம இப்ப வந்த இடம்டா. சுத்தி சுத்தி இங்கே வந்துட்டு இருக்கோம் எல்லாரும். பாதையை மாத்தி கூட்டு வந்துட்டீங்கடா. காமாச்சி இந்த இடத்துல இருந்தாண்டா இப்ப அந்த சைடுல இந்த சைடு போணும்டா. இங்கிட்டு போணும்டா. டேய் இந்த சைடு போறே. டேய் இங்கிட்டு தான்டா போணும். அந்த சைடு. டேய் இங்கிட்டு இல்லடா இங்கிட்டு போணும்டா. இங்கிட்டு தான்டா போணும் நம்ம. இந்த சைடு தான் போணும். சுத்தி சுத்தி இங்கிட்டு போயிட்டு இப்படி இங்கிட்டு தான்டா இந்த சைடு தான் போணும். போணும். கரெக்ட்டா சொல்றேன் இந்த சைடு தான் போணும். இல்ல இந்த சைடு தான் போணும். டேய் இங்கிட்டு தான்டா போணும். இந்த சைடு தான் நான் குறை சொல்றேன் நான். டேய் இல்லடா இங்கிட்டு தான்டா போணும். சரில பின்னாடி போ. இந்த சைடு தான் போணும். இங்கிட்டு தான் போணும். இந்த சைடு தான் போணும். இந்த சைடு தான். இங்கிட்டு தான் போணும். டேய் இங்கிட்டு வாங்க. டேய் இங்கிட்டு வாங்கடா. இங்கிட்டு வாங்கடா. என்னடா ஆளுக்கு ஒரு இடத்த கூட்டி போய்கிட்டு இருக்கீங்க. இந்த இடமா? இந்த இடம் தான்டா. மழை இருக்கு. கொஞ்சம் தெளிவாகும். குளிச்சாத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். அவ்வளோ போதும் மரண போதை. ஏய் அவனை கீழே நிக்க சொல்லு. டேய் பாலாஜி எனக்கு ஒரு ஐடியா. இதுவே ஹனுமான் கோயில். நீ என்ன அது ஹனுமான் கோயில் என்னைய கூட்டி போ. கோயில் வந்துருச்சுடா. இங்க இருந்து 5 ஸ்டெப் தான். 5 ஸ்டெப் தானா? இந்த இடம் தான்டா. முடியலடா. ஏய் யாரா எடுக்கிறது? நீ ஏவே எடுங்க போ. போங்கடா. கமலை எந்திரி, அப்படியே எந்திரியா கமலை. செத்த போனோம் எங்கடா போற நீ? இதெல்லாம் உட்காந்து போகும்டா. இதுக்கு மேல பாறைதான்டா வருது. ஏய் இதுல தான்டா இருக்கு. தோண்டுங்கடா நீங்க வேற. தோண்டுங்கடா. கண்டுபிடிச்ச நீதே காமாச்சு. இது வந்து நீ இது பண்ணிக்கிற உழைப்பிட்டு இருந்தா என்ன பண்றது நானு? ஸ்டாப் பண்ணி கட் பண்ணு. தோன்றா டக்குன்னு தோண்டுங்கடா. நீ போய் எடுத்து ஆண்டா. என்ன பெட்டி மாதிரி இருக்குது? இந்த கிடைச்சிருச்சா? பொருளை திறந்து பாப்போம்டா. பொருளை நான் திறந்து பாப்பேன். ஏய் தாங்க காசு இருக்கா? தாங்க காசு. கிழிஞ்ச நோட்டு தான்டா இருக்கு. போங்கடா. நல்லா ஏமாந்துட்டோம்டா நம்ம எல்லாருமே. இங்க சரி இருக்கும் பார்த்தா வெறும் 5 பைசாவா இருக்கு. செல்லாத 5 பைசாவா இருக்குடா. டேய் ஏய் என்னடா இப்படி ஆகி போச்சு? இது தங்க காசு பெட்டி இல்லடா, செல்லா காசு பெட்டிடா. செல்லாத காசு பெட்டி தான்டா. இங்க பாருடா டேய். பேப்பர் இருக்குடா. என்னடா 10 பைசாலாம் இருக்குடா. அந்த காலத்துல நம்ம தாத்தா யூஸ் பண்ண 10 பைசாலாம் இருக்குடா. டேய் பேப்பர் ஒரு என்னடா எழுதி இருக்கு? இந்தடா என்னன்னு பாரு. தங்க காசு இருக்கும் இடம் இந்த தலை போட்டு நான் சம்பாதித்த காசில் நான் ஒரு முட்டாய் வாங்கினால் கூட அவள் என்னை சுற்றி சுற்றி அடிப்பாள். அதனால் அதில் பாதி எடுத்து என் மனைவிக்கு தெரியாமல் அதை ஒளித்து வைக்க வேண்டும் என்று எண்ணினேன். வீட்டுல எங்க ஒளிச்சு வைத்தாலும் மூதேவி கண்டுபிடிச்சிடுவா. அதனால அதை இந்த இடத்துல ஒளிச்சு வைக்கணும். தேவையான போது எடுத்து எம்ஜிஆர் படங்க பார்ப்பேன். அதனால இந்த காசுகள் எனக்கு தங்கம் போன்றது. இந்த இடம் மறக்காமல் இருக்க பாதையில் வரைந்து என்னிடம் வைத்துக் கொண்டுள்ளேன். இப்படிக்கு காமராசு. உள்ள கீழே செல்லப்பாண்டி மாப்பிளாடே செல்லப்பாண்டி